நாகை மாவட்டத்தில் மழை ஓய்ந்து 5 நாட்களாகியும் விளைநிலங்களில் மழைநீர் வடியாததால் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இதுபற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். சகாதேவன், விவரங்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த அந்த கனமழையானது கிட்டத்தட்ட 5 நாட்களாக ஓய்ந்திருக்கிறது. கீழ்வேலூர் வட்டாரங்களில் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் வடிந்தாலும் திருமருகல் ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் நரிமணம், வெள்ளப்பாக்கம், அதே போல கோபுராஜபுரம், பனங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் அந்த விளைநிலங்கள்ல மழைநீரானது 5 நாட்களாகியும் தேங்கி காணப்படுகிறது. நாம் தற்போது பார்க்கக்கூடிய பகுதி நரிமணம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறுவை பயிர்கள் முழுவதுமாக நெல்லில் சாய்ந்தும், அதே போல சம்பா இளம் பயிர்கள் நீரில் மூழ்கியும் காணப்படுகிறது. குறிப்பாக வெள்ளப்பாக்கம் பகுதி, நரிமணம் பகுதி, கோபுராஜபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த அந்த குறுவை நெற்பயிர்கள் முழுவதுமாக மழைநீரில் மூழ்கி இருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனமான CPCL விரிவாக்கத்திற்காக அந்த பகுதியில் சுற்றுச்சுவரானது எடுக்கப்பட்டது. அந்த சுற்றுச்சுவரை எடுத்ததனால் இந்த 3 கிராமத்தைச் சேர்ந்த மழைநீரானது வெளியேறுவதற்குண்டான வடிகாலே இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பூதங்குடி, பனங்குடி உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கன்னி வாய்க்கால்கள் முழுவதுமாக அந்த விரிவாக்கத்திற்காக அடைக்கப்பட்டதால் மழைநீர் முழுவதுமாக அந்த விளைநிலங்களிலே தேங்கி காணப்படுவதாகவும், சுற்றுச்சூழல் வழியாக வடிகால் நீர் வெளியே செல்வதற்கு வேளாண் துறை அதிகாரிகளோ அல்லது மாவட்ட நிர்வாகமோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக மழைநீர் முழுவதுமாக தேங்கி இருக்கிறதால் இயந்திர அறுவடை செய்வதற்கும் அந்த அறுவடை இயந்திரங்கள் உள்ளே வருவதற்கு மறுக்கிறார்கள் என்றும், மேலும் இந்த வழியே செல்வதற்கு கூட இடவசதிகளாகவும் பாதை வசதிகளாகவும் தவிப்பதாகவும் இருக்கக்கூடிய விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டை வரை நெல் அறுவடை செய்யப்படும் நிலையில் இதனை அறுத்து எடுத்தால் கிட்டத்தட்ட 10 மூட்டை கூட தேராது என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக தண்ணீரை வெளியேற்ற வேண்டும், மேலும் கணக்கெடுப்பு பணிகளை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடத்த வேண்டும். வேளாண் துறை அதிகாரிகள் கண்டுகொள்வதே கிடையாது. இதுவரை தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை பார்ப்பதற்கே வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள். மழைநீர் வடிந்தால் மட்டுமே நாங்கள் அறுவடை பணியை தொடங்க முடியும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கக்கூடிய விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மழைநீர் வடிந்தாலும் அவர்களால் முடிந்த வரைக்கும் அந்த மழைநீரை வடிய வைப்பதற்குண்டான வேலைகளை அவர்களாகவே செய்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வெயிலானது 5 நாட்களாக வெயில் அடித்தாலும் அந்த மழைநீரானது செல்வதற்கு வழி இல்லாமல் தேங்கி கிடக்கக்கூடிய ஒரு நிலைதான் இங்கு இருந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.